ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான ரொம்ப டேஸ்டியான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இந்த வஞ்சரம் ஃபிஷ் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது. இது எப்போவுமே மீன்களை வந்துட்டு நம்ம நல்லா சுத்தமாக பண்ணி எடுத்துக்கணும். கழுவிட்டு எடுத்தோன்னா தாங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மீன் பொரிக்கிறது கழுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட வச்சுருங்க. லைட்டாக உணர்ந்துடணும். அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, பூண்டு நான் ஒரு 10 பூண்டு பற்களும் தட்டி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ என்ன செய்கிறேன்னா ஆயில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி தானே பிசைவேன், ஆனால் இந்த ஆயில் ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். ஆயில் ரொம்ப இழுக்காது. இப்போ இன்னொரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிடிக்காதுங்க, எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மசாலாவும் ஒட்டி பிடிக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமான தண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கலக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மீன் துண்டங்களை நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம் மசாலாவில். நம்ம இந்த எண்ணெய் ஊற்றி பிசைகிறதுனால எண்ணெயும் குடிக்காது. அடுத்து மசாலாவும் நல்லா மீனில் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். நல்லா மசாலா தடவிட்டு நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே காத்தாடா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. எல்லா மீன்களையுமே அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மீன் வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக மெச்சாகுங்க. எல்லா மீன்களையுமே அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். இது ரொம்ப நேரமாக ஊறணும்லாம் அவசியம் இல்லைங்க. சட்டுன்னு மசாலா மீனுக்குள்ளே இறங்கிரும். ஆயில் நம்ம சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த மசாலா நல்லா மீனுக்குள்ளே இறங்கிரும். இப்போ பாருங்கள், சும்மா அப்படியே காத்தாட வச்சுருங்க. வெயிலெல்லாம் வைக்கணும் தேவையில்லை. எவ்வளோ அழகாக கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள் மசாலா. இதில் நம்ம ரெடிமேட் பவுடர்லாம் வாங்கக்கூடாதுங்க. இந்த மிளகாப்பொடி நம்ம வீட்டிலையே மிளகாப்பொடி, அப்புறம் இந்த லெமன், அடுத்து சீரகம், மிளகு இதில் போட்டு நம்ம வீட்டிலே பெசரி வச்சுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.